அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு விலக மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே. அண்ணா அறிவாலயத்தின் வாசல் படியில் நின்று கொண்டு நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு காத்திருக்கிறார்கள். திராவிட சிந்தனை வேறு, பொது உடைமை வேறு என்று எண்ணுபவர்களாக அல்ல. திராவிட சிந்தத்தினுடைய தளம் பொது தளம், எங்களுடைய பொது உடைமை இயக்கங்கள். நினைவாளர்கள் அன்பு தலைவர் கலைஞர் சொன்னார், நான் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் முழு நேர கம்யூனிஸ்ட்வாதியாக தான் வாழ்ந்திருப்பேன். இதை விட வேறு எந்த அத்தாட்சி வேண்டும்? அவருடைய வளர்ப்புகள் நாங்கள், அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவருடைய ரத்தங்கள் நாங்கள், அவருடைய திசுக்கள் நாங்கள். எங்கள் கரம் எப்போதும் தோழமையுடைய பொது உடைமை இயக்கங்களை சார்ந்திருக்கும் 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 சார்ந்திருக்கும். அச்சமில்லை. அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு விலக மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே. அண்ணா அறிவாலயத்தின் வாசல் படியில் நின்று கொண்டு நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தோழர்கள் கரத்தை பிடித்து நாம் ஒன்றுபட்டால் இந்தியாவுக்கு வெளிச்சம் என்று தமிழ்நாடு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பங்கு, நம்முடைய பங்களிப்பு. எனவே ஆரவாரம் அதிகரிக்கிறது. பொது உடைமை சித்தாந்தங்கள் உள்ள நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட இயக்கங்களுக்கும் பல கருத்துக்களை அள்ளி தருகிற பொது உடைமை இயக்க தலைவர்கள் தமிழகத்தில் உண்டு, களத்தில் உண்டு. அறிவோம் புரிவோம் என்பதை எண்ணி பார்த்து நம்முடைய முதல்வர் சொன்னதை போல் அடிக்கடி வந்து போகக்கூடியவர் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சொன்னார். அடிக்கடி 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 என்பதை என் ஆயுள் காலம் முழுவதும் முதல்வர் அவர்களே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எத்தனை முறை அழைத்தாலும் மாணவர் நலன் காக்க இந்த கோபி செழியன் ஓடோடி வருவான் 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 என்பதை எடுத்து சொல்லி இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் போட்ட பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு. யாருக்கு அதிக நிதி ஒதுக்கீடு? கிட்டத்தட்ட 49,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அடித்தளத்தை அமைத்து தர வேண்டும் என்ற எண்ணம், அதை நிர்வகிக்கிற பொறுப்பு, கடமை, அவர்களை வழிகாட்டுகிறார் கஜேந்திர பிரின்ஸ் போன்றவர்கள். எனவே இருவரும் கண்களாக இருந்து கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார்கள். கருத்துக்களை கேட்போம், களம் அமைப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். டெல்லி திருந்தும் வரை நம் குரல் ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும். அது மாநில கல்லூரி துவங்கட்டுகளை சொல்லி அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.